எடுத்து சொல்லி இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். முதற்கண் நம்முடைய அழைப்பை ஏற்று நேற்று நடைபெற்ற கருத்தரங்கிலேயும் இன்று நடைபெறுகின்ற மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காகவும் நம்மோடு இணைந்து போராடுகின்ற நம்மோடு அவர்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆசை தம்பி அவர்கள், பேராசிரியர் கதிரவன் அவர்கள், அன்பு தம்பி மாமல்லன் அவர்கள், அதேபோல விஸ்வநாத் அவர்கள், சகோதரி ரேவதி சீனிவாசன் மற்றும் பாபுஜி அவர்களுக்கும் அந்த அமைப்பை சேர்ந்த அனைத்து அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஐயர் அவர்களுக்கும் SM அவர்களுக்கும் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், மகளிரணி, இளைஞரணி, மாணவரணி செயலாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சியாம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நெஞ்சகணிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி டெல்லியில் இதே 2 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசனுடைய அடக்குமுறையை மீறி அன்று அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக ஆக்கினோம். அதற்கு பிறகு 8ஆம் தேதி அன்று 9ஆம் தேதி அன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அடுத்த கட்டமாக டெல்லியிலே எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தோம். டெல்லிக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்று சொன்னால், இன்று தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பொதுவாக இந்தியா முழுமைக்குமே ஒரு சிறிய கூட்டம் என்றாலும் கூட எல்லா விதமான உதவிகளையும் செய்து அதற்கு பிறகுதான் அழைத்து வரப்படுகிறார். ஆனால் தன்னிச்சையாக ஒரு கூட்டம் ஒரு கட்சிக்கு கூடுகிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும்தான். அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், பேரணியாக இருந்தாலும். ஆனால் டெல்லிக்கு நாங்கள் என்று அதே அளவுக்கு கணக்குப்படி கூறியிருக்கார்கள். ஆனால் இது சாதாரணமான காலம் கிடையாது. இது மிகவும் குளிராகக்கூடிய காலகட்டம். 2 நாள் இங்கே தங்க வேண்டும். பல பேருக்கு ரயிலில் வருவது முதல் நாள் எல்லாராலும் விமானத்தில் வர முடியாது. ரயிலில் வருகின்ற பொழுது பல பேர் 2ஆம் தேதி இரவே பல பேர் ரயில் பிரயாணத்தை துவக்கிவிட்டார். இப்பொழுது போய் சேருகின்ற பொழுது 10ஆம் தேதி ஆகிவிடும். நேரக்குறைய 8 நாள் 9 நாள் தங்களுடைய எல்லா விதமான வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே தங்குகின்ற பொழுது அதுக்கு அவர்களுக்கு குறைந்ததற்கு தங்குவதற்கு ஏற்பாடு, உணவு, எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். அதே போல டெல்லிக்குள் நமக்கு பெரிய அளவுக்கு நம்முடைய கட்சியோ அல்லது தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். தேவேந்திர மக்களுக்காக ஆதரவு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு செலவு என்று வருகின்ற பொழுது எல்லோரும் தங்களை பின்னாலே போய்விடுகிறார்கள். சரி, எல்லா செலவுகளையும் எல்லா ஏற்பாடுகளையும் நாம் தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த வாரம் 5 நாள் இங்கே தங்கி நேற்று மகாராஷ்டிரம் ஏறக்குறைய 10-15 இடங்களுக்கு மேல் பார்த்தோம். இறுதியாக அந்த இடம் அம்சமாக அமைந்தது. அதற்கு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் உதவிகரமாக இருந்தார். அவரும் நேற்று அவசரமாக இருந்தாலும் கூட அவர் குறிப்பிட்டபடி நேற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். அதற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் தங்கிக் கொண்டிருக்கூடிய இடம் அவர்களை பார்த்து அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. எனவே அதுக்கெல்லாம் வி.கே. ஐயர் அவர்களுடன் இருந்தார், சியாம் இருந்தார்கள்,
எனவே எல்லோருமே இந்த முறையும் எந்த விதமான குறைபாடுகளும் வந்துவிடக்கூடாது. யார் மக்களுக்காக பாடுபடுகிறார்களோ, யார் உண்மையாக நிற்கிறார்களோ அவர்கள்தான் இடம்பெற்றிருக்கிறார். பதவிக்காக சுகத்துக்காக இருக்கக்கூடிய வரலாற்றிலே அழுக்கு மூட்டைகளைப் போல அடித்து செல்லப்படுவார்கள். அதுக்கு நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பொழுது நமக்கு முக்கியமாக நம்முடைய நிர்வாகிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக 98 போராடினோம். அன்னைக்கு 37 ரூபா 46 சம்பளம் இருந்தது. அதுக்கு பிறகு 450 ரூபாய் ஆச்சு. அதுக்கு பிறகு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவங்க மாஞ்சோலையில் இல்லை, மாஞ்சோலை துவங்கிய போட்டம் வால்பாறைக்கு உதவிகரமாக இருந்தது. கொன்னூர் தமிழ்நாடெங்கும் ஏறக்குறைய 5 லட்சம் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வந்தது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே மேம்பட்டது. சரி, அதுக்கு பிறகு அவர்களுக்கு பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியதில்லை. மனித உரிமை போராட்டம் எல்லா போராட்டம் 98 99 முடிச்சு விட்டோம். இடையிடையே சிறிய பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கே போய் பேசணும். கடைசியாக இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த தொழிலாளர்களை மாஞ்சோலை இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி, அதாவது அவங்களை முக்கியமாக நம்மோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, வெளியே தெரிந்துவிடக்கூடாது, நாம மாஞ்சோலைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தொழிலாளிகள் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி, அவங்க கையெழுத்து உங்கள் சொந்தக்காரங்க கையெழுத்து போட்டால், உங்கள் அப்பா கையெழுத்து போட்டார், அண்ணன் கையெழுத்து போட்டார், தங்கச்சி கையெழுத்து போட்டால், உங்கள் ஊர் கையெழுத்து போட்ட உங்கள் ஊருக்காரங்க கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி அவங்களை ஏமாற்றி பிரித்து எல்லாம் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு கையெழுத்து போடலின்னா அவங்கள 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கிற தூரத்தில் இருக்கிற காட்டுக்கு வேலைக்கு போடுவோம், அனுப்பிடுவோம். இது மாதிரிலாம் பயமுறுத்தி அவர்களிடத்திலே முதல்ல விஆர்எஸ்ங்கிற விருப்பமில்லாத விருப்ப ஓய்வத்தை கையெழுத்து பெற்று விட்டார். அதுக்கு பிறகு மே மாதம் 30ஆம் தேதியோட வேலை நிறுத்திட்டாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. நாம் எலெக்ஷன் இருக்கிறோம், ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது.